அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குண்டான கரண்ட் அஃபேர்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் எவ்வளவு கோடி நிதி ஒதுக்கீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்கள், 13.58 கோடி. இந்த மதிப்பீட்டில் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. மொத்தமாக இந்த திட்டத்துக்காக 1256 முகாம்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. சனிக்கிழமைகளில் இந்த முகாம்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரு முகாமுக்கு 1,08,173 ரூபா அப்படிங்கிற வீதத்தில் இந்த 13.58 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி செயின்ட் ஃபீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியில் தமிழக முதல்வர் தொடங்கி வச்சிருக்காரு. இரண்டாவது வினா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது? உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்குது அப்படின்னா 3ஆவது இடத்துல இந்தியா இருக்குது. 3ஆவது இடத்துல மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற JP நட்டா இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. 15வது தேசிய உறுப்பு தான தினம் அப்படிங்கிறது டெல்லியில் அம்பேத்கர் பவனில் நடந்துச்சு. அதுலேருந்து தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அடுத்த வினா, C-295 ரக இராணுவ விமானத்தை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கி உள்ளது? C-295 ரக இராணுவ விமானத்தை இந்தியா எந்த நாட்டிடமிருந்து வாங்கியிருக்கு? ஸ்பெயின்லேருந்து வாங்கியிருக்கு. ஸோ மொத்தமாக 16 விமானங்கள், ஓகேங்களா. அதில் 16வது விமானத்தை நேற்று வாங்கியிருக்காங்க ஸ்பெயின்லேருந்து, ஓகேங்களா. 5லேருந்து 10 டன் எடையுள்ள பொருட்களை சுமந்து செல்லும் அளவுக்கு திறன் படைத்தது. 2021 செப்டம்பரில் தான் இந்த ஒப்பந்தம் போட்டாங்க 16 விமானங்கள் வாங்குறதுக்கு. ஸோ 16வது விமானத்தை நேற்று வாங்கிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ஒரு 40 விமானங்கள் இதே மாதிரி தயாரிக்க உள்நாட்டிலே தயாரிக்க போகிறாங்க. 4வது வினா, 2023 அறிக்கையின்படி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனப்பகுதியின் சதவீதம் எவ்வளவு? 2023 அறிக்கையின்படி நாட்டின் மொத்த புவியியல் பரப்பளவில் வனப்பகுதியின் சதவீதம் எவ்வளவு? 21.76%. 21.76%. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 7,15,342 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு நம்மக்கிட்ட வனப்பகுதி இருக்குது, ஓகேங்களா. ஸோ 2019-23 இந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் நாட்டோட வனப்பகுதி 3,903 சதுர கிலோமீட்டர் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி அப்போனா 7,12 இருந்திருக்கும். இப்போ 3 7,15 ஆயிருக்கு, ஓகேங்களா. 21.76% இப்போ இருக்குது. அடுத்த வினா, 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் மிக அழகிய தீவுகளின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது எது? ஸோ எந்த தீவு அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, ஓகேங்களா. இலங்கை தீவு தான் அழகாக இருக்குது அப்படின்னு இந்த பட்டியலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெளியிட்டது யாருன்னா பிக் செவன் ட்ராவல் அப்படிங்கிற உலகளாவிய பயண வலைத்தளம் தான் இந்த பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதோட இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.